சீட்ல உட்காரல, பூரா பூரா நின்றுட்டே கடைசி வரைக்கும் உட்காரவே இல்ல. ஒரு மாசிங் தான், ஒரு மாசிங் படம் ஃபுல்லா நின்றுட்டே இருந்தோம், உட்காரவே இல்ல. கடவுளை பார்த்தாச்சு, கடவுளை பார்த்தாச்சு. ஒவ்வொரு சீனும் சத்தர விட்டுருக்காப்ல. எவனால இந்த மாதிரி நடிக்க முடியாது. ஒவ்வொரு சீனும் அப்படியே கண்ணு கொத்துக்கிட்டே இருக்கு. கடவுள் மேல இல்ல. படம் நல்லா இருந்துச்சு, எல்லாரும் பார்க்கலாம். செம்மையா இருந்துச்சு, அல்டிமேட். நொறுக்கி விட்டாங்க. எத்தனை தடவை பார்க்கலாம், வெறித்தனம். தலை ஆக்டிங் வேற லெவலு, ஒண்ணுமே பண்ண முடியாது. எடிட்டிங், ஸ்கிரீன் பிளே, ஆக்ஷனு, அந்த கார் சென்டெல்லாம் வந்து வருங்க, தூக்கி சொறி விட்டாங்க. மொத்த தியேட்டர் அவ்வளவுதான், முடிஞ்சு ஆஃப். அந்த டைலாக் உங்க கார்டு பின்னாடி ஒரு 16 டிஜிட் நம்பர் இருக்கு, சொல்ல முடியுமா? கொஞ்சம் சொல்லிடுங்களேன். ஏமாறு தொண்டை உள்ள கட்டிச்சு, வார்த்தை வர மாட்டேது வாயில இருந்து, வாய்ஸ் போயிடுச்சு. என்ன பண்றது? தலைதான் எல்லாமே தலைதான், எனக்கு ஒண்ணுமே கிடையாது, தலை மட்டும்தான். படம் நல்லா இருக்குனே. சொல்ல போனா மூணு தடவை கூட பாக்கலாம்னே, விட்டா 10 தடவை கூட நல்லா பாப்பேனே. அப்படி சம்பவம் செஞ்சு வச்சிருக்காப்ல படத்துல. அஜித்லாம் நொறுக்கி விட்டாப்ல. ஆக்டிங்க்கு வேற விஷயமே இல்ல. ஃபைட் எல்லாம் குண்டா கூட அடிக்கிறாப்ல. படம் சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் போர் அடிக்காம போயிரு, டைம் போறது தெரியலனே. நொறுக்கி விட்டுச்சுனே. ரொம்ப நாள் கழிச்சு அட்லீஸ்ட் பேண்ட் ஒரு செம்ம ட்ரீட் ப்ரோ. தரமா இருந்துச்சு படம். நான் விஜய் பண்ண ஆனா சொல்றேன், தரமா இருந்துச்சு படம், வேற மாதிரி. ஆனா படம் மிரட்டிட்டாங்கண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு படம் சூப்பரா பாக்குறோம்ண்ணா. நன்றிண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு தலையை பார்த்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கி இருக்காங்க. நம்ம சம்பவம் தான், தமிழ்நாடுல தலைநாடுதான். ஒரு சைடு அரட்டி இருக்காங்க, மறு சைடு கொளுத்திக்கிறாங்க. அவன் மேல சரியான படம் ப்ரோ. படத்தை பத்தி எந்த குறையுமே கிடையாது. படம் ஒரு சீனும் செதுக்கி வச்சிருக்காங்க. பாட்டுல நொறுக்கிட்டாங்க, உட்காரவே முடியாது, சீட்ல உட்கார முடியாது. அம்மட்டும் கூஸ் பம்ப்ஸ், எதுவுமே பண்ண முடியாது. ஒரே கடவுள் அஜித் குமார் தான். ஃபுல்லா கேமியோ தான் ப்ரோ, கேமியோ தான் படமே. தலை சூப்பர், வேற லெவல் அடிச்சுக்காப்ல, வேற லெவல். அவரு சூப்பரா அடிச்சுக்காப்ல, வேற லெவல். படம் நொறுக்கி விட்டாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் வேற லெவலு, சூப்பரா இருந்துச்சு படம் மாதிரி இல்ல, படம் மாதிரி கிடையாது. ஒரு அப்படியே ஃபேன் பாய் என்ன ஆசைப்படுவாங்களோ அப்படியே எடுத்துக்காங்க. ஆதிக்க ரவிச்சந்திரன் நேர்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், 100 அடி மாலை போட்டு இதே அஜித் பக்கத்துல அவர் கட்டட வச்சிருக்கு. அந்த அளவு பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாய் சம்பவம் பண்ணிருக்காரு. படத்தை பாத்தீங்கன்னா 62 படத்தை ஒரே படத்துல ஆதிக்க இறக்கிருக்காப்ல. படம் வேற படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, தரமா இருக்குண்ணே படம். கொஞ்சம் 5 நிமிஷம் உட்கார வைக்கிறாங்க. எதுக்குடா உட்கார்ற, எந்திரா, இதான் அஜித்ன்றாங்க. அப்பப்ப உட்கார வைக்கிறாங்க, அப்பப்ப எந்திரிக்க வைக்கிறேன். அப்படித்தான் படம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. வேற லெவலு ஃபுல்லா இருந்துச்சு படம். இடையில ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா நிப்பாட்டிட்டாங்க. தியேட்டர் என்னத்துக்கு ஆக போகுதுன்னே தெரியல. கொஞ்சம் போதுறாங்க, அப்புறம் பார்த்தா கட் பண்ணி அங்கே படத்தை ஓட்டிக்கிறேன். வேற லெவல்ல ஆதிக்கு சொன்ன மாதிரி சம்பவம் பண்ணிட்டாப்ல, தரமா இருக்கு. ஏகே வேற லெவல்ல இருக்காப்ல. படம் 100 தடவை பார்க்கலாம். மங்காத்தாவோட 100 தடவை தரமா இருக்கு. கேமியோலாம் கொண்டு வந்து நொறுக்கிட்டாங்க. இதான் படமே. கொண்டு வந்தாங்க பாருங்க, அலந்துட்டாங்க எல்லாரும். படத்தை திரும்பி ஆஃப் பண்ணி விட்டாங்க, கத்த ஆரம்பிச்சு விட்டாங்க எல்லாரும். படம் நல்லா இருக்கு. ஆமா, சித்திர திருவிழா அடுத்த மாசம், சித்திர திருவிழா எங்களுக்கு இந்த மாசமே சித்திர திருவிழா. கடவுளே அஜித் அவர் சொன்னது இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தோம். உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் படம் பார்க்கும் போது அழுதுட்டு வந்து ஓப்பனிங் பார்த்துட்டேன், அழுதுட்டு வந்தேன். அஜித் திரும்பி சென்டிமெண்ட்ல வந்து படத்தை மிஸ் பண்ணிடுவாரோன்னு நினைச்சேன். எல்லாத்தையுமே ஆதிக்கு ஜெயிச்சு காய்ச்சிட்டாரு. உண்மையிலே ஆதிக்கு வந்து அவரோட சிறப்பை மிக அருமையா காமிச்சுட்டாரு. எங்களுக்கு அஜித் இந்த மாதிரி அஜித் வேணும். இவர் தான் அஜித்துக்கு. அர்ஜுன் தாஸ், த்ரிஷா, சிம்ரன். ஐயோ, சிம்ரன் இப்ப அழகுங்க. ஒரு வருஷம் டைலாக் அஜித் பேசு. பழைய பாட்டு நிறைய கொண்டு வந்தாலும் இந்த அஜித் எனக்கு வேணும். இவர்தான் அஜித். ஐ லவ் யூ அஜித், ஐ லவ் யூ அஜித், ஐ லவ் யூ அஜித். படம் வேற லெவல், என்டர்டைனர். அஜித் ஃபேன், கமல் ஃபேன். என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், என்டர்டைனர். ஸ்டோரி ஈரியெல்லாம் அவர் எதிர்பார்க்க முடியாது. விடாமுயற்சியில என்னெல்லாம் இல்லையோ அது ஃபுல்லா இதுல இருக்கு. விடாமுயற்சியில என்னெல்லாம் இருந்ததோ அது இதுல இல்லை. நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கலாம் கண்டிப்பா, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நல்லா நல்லா எப்பயும் போல செம்மையா பண்ணிருக்கோம். சூப்பரா இருந்துச்சு,
நல்லா இருந்துச்சு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். எல்லாரும் நல்லா இருந்துச்சு bro. வேற லெவல்ல கொண்டு போயிட்டாங்க படத்தை. ரொம்ப எல்லா படத்தையும் சாங்கெல்லாம் விரட்டி விட்டாங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்தாரு அஜித். பார்க்கணும் திரும்ப திரும்ப பார்க்கணும் போலே இருக்கு. நல்லா இருக்கும். நீ சொல்ற படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி பாத்தீங்களா? நீ அஜித் தானா? எல்லா படத்தை விட இதான் சூப்பர் படம். ஸ்டெப் தான் செம்மையா இருந்துச்சு. எல்லா படத்துல எல்லா டான்ஸ்லயும் நல்லா இருந்துச்சு சார். கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு. ரசிச்சு பாக்குற மாதிரி இருந்துச்சு படம். அழகா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு படம். சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம். படம் நல்லா இருந்துச்சு. அப்பா மக பாசத்துக்கு ஒரு விசுவாசம், அப்பா மயம் பாசத்துக்கு ஒரு குட் பேட் அட்லி. ஆதி ரவிச்சந்திரனுக்கு, ஜிவி பிரகாஷுக்கு, அஜித்குமார் ஐயாவுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் பக்கா பக்கா மாஸ். சம்பவம் டைரக்டர் ரொம்ப அப்படியே பிச்சு உதவி நிக்க முடியல. எப்படி இருக்கு அல்டிமேட் அஜித் குமார் நிக்க முடியல. யாரையுமே உதவுது டைரக்டர் ஆத்மிக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி. அவருக்கு கையில எதுவும் இல்ல, இல்லைன்னா தங்க சங்கிலியா போட்டுலாம் அவருக்கு. பாருங்க எல்லா டைப்லயும் எடுத்து வச்சிருக்காரு. வேளாண் விக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. எல்லாத்தையும் போய் பாருங்க, எல்லா குடும்பத்தோட வாங்க. அதான் செம்ம மாசு, பியூர் ஃபேன் பாய் சம்பவம் ப்ரோ. விரட்டிட்டாரு, சீட்ல யாருமே உட்காரல, பூரா எந்திரிச்சு ஆடிட்டே இருந்தோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும். படம் வேற மாதிரி இருக்கு, வந்து தியேட்டர்ல என்ஜாய் பண்ணுங்க. படம் அலட்டி விடுச்சு, வேற லெவல் படம் சூப்பர் சம்பவம் ப்ரோ. பங்கமா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. யாருமே சீட்ல உட்காரவே இல்லை, எல்லாருமே எந்திரிச்சு கத்திட்டே தான் இருந்தாங்க. படமே பார்க்க முடியல, அவ்வளவு செம்மையா இருந்துச்சு. பியூர் ஃபேன் சம்பவம். மிரட்டி விட்டாங்க வெளில வந்தவன். படம் வேற மாதிரி ப்ரோ. அஜித் தாஸ் கேரக்டர் தரமா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர். அடவுளே அஜித், அடவுளே அஜித், செம்ம சூப்பர் படம். சூப்பர் மாஸ், சரியான மாஸ். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பர் ப்ரோ. அஜித் ரசிகர்களுக்காக ஃபேன் பாய் ட்ரீட் ப்ரோ. ஃபேன்ஸ் மிஸ் பண்ணவே கூடாது தியேட்டர்ல. சூப்பரா தரமா இருந்துச்சு. ஃபேன்ஸ் மிஸ் பண்ணவே கூடாது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கு, வந்து பாருங்க ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ. படம் பக்கா மாஸ் ப்ரோ. படம் தரமான மாஸ் ப்ரோ. நல்லா இருந்துச்சு, வேற லெவல் ப்ரோ. சூப்பரா இருக்கு, செமையா இருந்துச்சு. படம் வேற மாதிரி இருக்கு ப்ரோ, மஜாவா இருக்கு. வெரி நைஸ் ப்ரோ. நான் தனுஷ் ஃபேன் தான் இருந்தாலும் படம் மிரட்டி விட்டாங்க ப்ரோ. படமே மாஸ் தான். தனுஷ் ஃபேன் தான், படம் மிரட்டி விட்டாங்க. படம் வேற மாதிரி. தலைவன் அங்கங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டோன்னு ஜோக் பண்றாப்ல. இறங்கி படம் பூரா சுட்டு தள்ளிக்கிட்டே தான் இருக்காப்ல. ஏகப்பட்ட கொலைகள் ஆகி போச்சு. எப்படி கொலையானாலும் தலை தானே. வேற மாதிரி ப்ரோ, மாசா இருக்கு படம். எதிர்பார்த்ததெல்லாம் விட்டு தூக்கியே சாப்பிட்டாங்க. வேற மாதிரி படம். மக்கள் எல்லாரும் வாங்க, குடும்பத்தோட வந்து பாருங்க. நல்ல படமா இருக்கு, எல்லாம் வந்து பாருங்க, சந்தோஷமா இருங்க. தலைக்கு எப்பவுமே தலைதான். வேற மாதிரிண்ணே. ரொம்ப நாளைக்கு செலவடி பாக்குறேன் இருக்குதுண்ணா. நல்லா இருந்துச்சு. ஜேக்கெல்லாம் கிடையாது, ரெட் டிராகன் பயலுடா. எப்போ ஒண்ணு கொடுமா. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒருத்து ப்ரோ, தரமா இருக்கு ப்ரோ. நம்பி பாருங்க. படம் வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணல, வேற லெவல். எப்படி இருந்துச்சு? கத்தி காட்டு. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர். தரமான சிறப்பான சம்பவம்.